எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் காரசாரமான குப்டி வெங்காயா அதாவது மசாலா கத்திரிக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை மட்டும் வீட்டில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இனி மீண்டும் மீண்டும் கேட்பாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கத்திரிக்காய் எல்லாத்தையும் 4 துண்டுகளாக கீறி அதை உப்பு தண்ணியில் போட்டு வைங்க. அப்போதான் கத்திரிக்காய் கருக்காம இருக்கும். நாம் அதுக்குள்ள இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை ரெடி பண்ணலாம். ஒரு வாணல்ல துருவின தேங்காயை போட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதே வாணல்ல வேர்க்கடலை சேர்த்து வறுக்கவும். இது பாதி வறுப்பட்டதும் மல்லி விதையை சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் எள், சீரகம், ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு மற்றும் காரத்திற்கேற்ப காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்த பொருட்களை ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதோட வறுத்த தேங்காய், கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேவையான அளவு உப்பு மற்றும் கொஞ்சம் நீர் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்க மசாலாவை நம்ம கீறி வச்சிருக்க கத்திரிக்காய்க்குள்ள நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், ஒரு பச்சை மிளகாய் மற்றும் கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும். இது கூடவே மெல்லிசா நறுக்கிய வெங்காயம் சேர்த்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் இதோட மஞ்சத்தூள் மற்றும் தனி மிளகாய் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா நிறமான கத்திரிக்காய்களை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. கத்திரிக்காய் எண்ணெயிலே பாதி அளவு வேகணும். நடுவில் அப்பப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்ததும் மீதி இருக்கிற மசாலா விழுதையும் தேவையான அளவு தண்ணீரையும் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ மூடி போட்டு மிதமான தீயிலே கத்திரிக்காய் நல்லா மென்மையாக வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்க விடுங்க. பாருங்க, கத்திரிக்காய் நல்லா வெந்து மசாலா வாசனையோட சூப்பராக தயாராகிடுச்சு. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளவுதான், சுவையான குப்தி வெங்காயா ரெடி. இதை சூடான சாதம், கொஞ்சம் நெய் மற்றும் அப்பளத்தோடு சேர்த்து சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய குக்கிங் ரெசிபிஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.